புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து அயலான் படம் பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன் படம் முடிந்ததும் ரசிகர்களின் உற்சாகத்தை பார்த்து கண்கலங்கினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், விவரம். வணக்கம். அயலான் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிறார் என்பதை விட இந்த திரைப்படத்திற்காக அவர் எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்பதுதான் அவர் அந்த திரைப்படத்தை பார்த்து முடித்த பிறகு அவர் கண்களில் இருந்து வெளியேறிய அந்த கண்ணீர் விளக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது. அயலான் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் அந்த திரைப்படம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு கடின உழைப்பை மொத்த படக்குழுவும் செலுத்தி இந்த திரைப்படத்தை தற்போது திரைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இந்நிலையில் தான் இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியை வழக்கமாக அவர் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் சிவகார்த்திகேயன் அவரது மனைவியுடன் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்தார். அப்போது படம் முடிந்த பிறகு அந்த திரைப்படத்திற்கு கிடைத்த நல்ல ஒரு வரவேற்பு மற்றும் அங்கு கீழே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களின் உற்சாகம் இருந்த கோஷங்கள் இவற்றுக்கு மத்தியில் படம் முடிந்ததும் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் காணப்பட்ட சிவகார்த்திகேயன் படக்குழுவினர் அனைவருக்கும் தனது கையை கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களை கட்டி அணைத்தும் அந்த இடத்தில் அவர்களை பாராட்டினார். அதன் பிறகு மிக்க நெகிழ்ச்சியுடன் அந்த திரையரங்கில் இருந்து அவர் கிளம்பி சென்ற போது அவரது ரசிகர்களுக்கே அவரது அந்த கண்கள் கண்ணீர் நிரம்பி அந்த கண்கள் கிட்டத்தட்ட ரசிகர்களை கலங்க வைத்தது என்று சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.